நம்ம பூமியில என்ன ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கே, பாறைகளுக்குள்ளேயும் காலத்தின் அடுக்களுக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கு. அப்பப்பா, அது நமக்கு ஒரு காலத்துல இருந்தா நம்ம கற்பனைக்கும் எட்டாத அற்புதமான உயிரினங்கள் வாழ்ந்த உலகத்தை பத்தி ஒரு சின்ன காட்சியை காட்டும். சமீபத்துல மேற்கு இந்தியாவின் சூடான தூசியான நிலப்பரப்புகள்ல விஞ்ஞானிகள் அப்படி ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பாம்போட மிச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெருசா இருக்கு. அது ஒரு கட்டுக்கதல வர மாதிரி இருக்கு, நெச்சில இருக்க மாதிரி இல்ல. இது ஒரு கதை புத்தகத்துல இருந்து வந்த உயிரின இல்ல, ஆனா ஒரு காலத்துல இந்திய துணை கண்டத்துல வாழ்ந்த ஒரு உண்மையான விலங்கு. இதுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க. அதோட பெரிய அளவுக்கும் அது எங்க இருந்து வந்துச்சுங்கிறதுக்கும் ஏத்த மாதிரி அந்த பேரு இருக்கு, வாசுகி இண்டிகஸ். இந்த மத புராணங்கள வர பாம்பு ராஜா வாசியோட பேரு இதுக்கு வச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு விஞ்ஞான உலகத்திலையும் விலங்கு பிரியர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு ஸ்கூல் பஸ்ஸை விட நீளமான ஒரு பாம்பை கற்பனை பண்ணி பாருங்க. அது தலையை தூக்குனா ஒரு ஒட்டகச்சிங்கியோட கண்ணுக்கு நேரா நிக்கும். அதுதான் வாசுகி இண்டிகஸோட அளவு. விஞ்ஞானிகள் இந்த பழங்கால பாம்பு 15 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 50 அடி நீளம் இருந்திருக்கும்னு கணக்கிடுறாங்க. இது 47 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இயோசீன் காலத்துல வாழ்ஞ்சிருக்கு. அந்த காலத்துல பூமி இன்னைக்கு இருக்கிறதே ரொம்ப சூடா இருந்துச்சு. ஒரு கிரீன் ஹவுஸ் உலகம். அங்க உயிரினங்கள் பெரிய அளவுல வளர்ந்தன. அப்படி உயிரினம் இருந்திருக்கும்னு நினைக்கும் போதே நம்ம அடங்கி போயிடுறோம். நம்ம பூமியில உயிரினங்களோ வரலாறு நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெருசும் விசித்திரமானதுன்னு இது நமக்கு ஜாபப்படுத்துது. நம்ம இப்பதான் அதோட அத்தியாயங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். வாசிங்க பேரு ரொம்ப முக்கியமானது. இந்த புராணங்களா வாசிங்கிறது சிபெருமானோட கழுத்துல சுத்தி இருக்கிற பாம்பு ராஜா. இந்த பேரு விஞ்ஞானிகளா அது இந்தியாவை சேர்ந்ததுங்கிறதா கௌரிக்கு எதிர்க்கா மட்டும் இல்ல, இந்த விலங்குக்கு இருந்த கம்பீரத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்துறதுக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதோட புத படிவங்களை கண்டுபிடிக்கிறது நம்ம பூமியோட கடந்த காலத்தை பத்தின ஒரு தொலைஞ்சு போன புதிரோட ஒரு பகுதியை கண்டுபிடிக்க மாதிரி. இது புது கேள்விகளை எழுப்புது. அது வாழ்ந்த சூழலை பத்தின தடயங்களை கொடுக்குது. இந்த பாம்பு அதோட காலத்துல ஒரு பெரிய வேட்டையாடி, மெதுவா நகரும் ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த வேட்டையாடி. இது நவீன குஜரா பகுதியில ஒரு காலத்துல இருந்த சூடான சதுப்பு நிலக்காடுகள்ல அதோட இடையே பதுங்கி இருந்து வேட்டையாடி இருக்கும். வாசுகி இண்டிகஸ் கண்டுபிடிப்பு வரலாற்றுக்கு முந்தைய பெரிய விலங்குகளோட பட்டியல ஒரு புது பேரை சேர்க்கிறதோட மட்டும் நிக்கல. உலக அளவுல பாம்புகளோட பரிணாம வளர்ச்சியை பத்தின நம்ம புரிதலை இது மாத்துது. இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி டைட்டானோபோ வாங்குற பாம்புதான் உலகிலேயே மிகப்பெரிய பாம்புன்னு அறியப்பட்டுச்சு. அது கொலம்பியால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வாசுகி இப்ப அதோட ஆட்சிய சவால் வீடு. இந்த பெரிய பாம்புகள் முன்னாடி நினைச்சதே வேட்பரவலா இருந்திருக்கும்னு இது சொல்லுது. இந்திய துணைக்கண்டம் ஒரு தனி தீவா இருந்த காலத்தை பத்தி இது சொல்லுது. அது பழங்கால டெத்திஸ் கடல்ல மிதந்து தனக்கே உரிய தனித்துவமான பெரிய அளவிலான உயிரினங்களை வளர்ச்சிச்சு. இந்த நம்ப முடியாத கண்டுபிடிப்பு நம்ம உலகத்தோட கதையை ஒரு புதப்படியமா பொறுமையா இணைக்கும் தொல்லியலாளர்களோட உழைப்புக்கு ஒரு சான்றா இருக்கு. இந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பின் கதை நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல தொடங்குது. ஒரு நிலக்கரி சுருங்கத்துல இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் இருக்க குஜராத் மாநிலத்துல கட் பகுதியில இருக்க பனந்த்ரோ லிக்னட் சுருங்கத்துல விஞ்ஞானிகள் பழங்கால புத படிவங்களை தேடிட்டு இருந்தாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சூர்கியில இருந்து வந்த ஒரு போஸ்ட் டாக்டரல் ஆராய்ச்சியார் தேவ்ஜித் தத்தா 2005 அந்த பகுதியில ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாரு. மண் அடுக்களுக்கு இடையில அவரும் அவரோட குழுவும் ஒரு அசாதாரணமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க பெரிய அசாதாரணமான வடிவத்துல இருந்த எலும்புகளை கண்டுபிடிச்சாங்க. முதல்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்களுக்கு முழுசா தெரியல. ஆனா புதை படிவங்களோட அளவும் அமைப்பும் ரொம்ப ஆர்வத்தை தூண்டுச்சு. அவங்க ஒரு உண்மையிலேயே பெரிய விலங்கோட முதுகெலும்பின் ஒரு பகுதியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த எலும்புகளை அடையாளம் காணும் செயல்முறை ரொம்ப நீளமானது, கவனமானது. பேராசிரியர் சுனில் பாஜ்பாய் தலைமையிலான குழு
முதுகெலும்பை உருவாக்கும் 27 சிறிய எலும்புகளை கவனமா சேகரிச்சாங்க. இந்த முதுகெலும்புகள சில் விலங்கு உயிருடன் இருந்தபோது இருந்த அதே நிலையில இணைந்திருந்தன. இது தொல்லியலாளர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கண்டுபிடிப்பு. ஏன்னா இது உயிரினத்தோட உடலமைப்பை பத்தி ரொம்ப தெளிவான படத்தை கொடுக்குது. ஒவ்வொரு எலும்பும் கவனமா சுத்தம் செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு மற்ற அறியப்பட்ட பாம்புகளோட உயிருடன் இருக்க மற்றும் அறிந்து போன பாம்புகளோ எலும்புகளோட ஒப்பப்பட்டது. இந்த வரலாற்றுக்கு முந்தைய புதிரை தீர்க்க இது ஒரு மெதுவான திட்டமிட்ட ஆய்வு. இதுக்கு மிகுந்த பொறுமையும் நிபுணத்துவமும் தேவைப்பட்டுச்சு. விஞ்ஞானிகள் அவங்க ஒரு பெரிய பழமையான பாம்போட மிச்சங்களை பார்க்கிறாங்கன்னு உணர்ந்தாங்க. முதுகெலும்போட பெரிய அளவுதான் முதல் தடயம். அவை ரொம்ப பெருசா இருந்தன. இன்னைக்கு இருக்கிற எந்த பைத்தான் அல்லது அனகொண்டாவை விடவும் ரொம்ப பெருசு. இந்த எலும்புகளை அளந்து மற்ற பாம்புகளோட முழு எலும்பு கூடுகளோ ஒப்பிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வாசியோட நீளத்தை கணக்கீடு முடிஞ்சிச்சு. அவங்களோட கணக்கீடுகள் 11 முதல் 15 மீட்டர் நீளமுள்ள ஒரு விலங்கை குறிச்சிச்சு. அவங்க தங்களோட புரட்சிகரமான கண்டுபிடிப்புகளை கல்வெற்ற சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் பத்திரிகையில வெளியிட்டாங்க. தங்களோட கண்டுபிடிப்பை உலகத்தோட பகிர்ந்துகிட்டாங்க. வாசுகி இண்டிகஸை அதிகாரப்பூர்வமா அறிவியல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த கண்டுபிடிப்பு பல வருஷ கலப்பணி மற்றும் ஆராய்ச்சியோட உச்சக்கட்டம். கட்ச் படுகை போன்ற இடங்களோட முக்கியத்துவத்தை இது எடுத்து காட்டுது. இந்த இடங்கள் புதப்படிவங்களோட ஒரு பெரிய புதையல். இந்த பகுதி ஈயோசின் காலத்துல இருந்த வாழ்க்கையை பத்தின ஒரு தனித்துவமான படத்தை கொடுக்குது. இது பூமியோட வரலாற்றின் ஒரு முக்கியமான காலம். டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் பாலூட்டிகள் பன்முகப்படுத்தப்பட ஆரம்பிச்ச காலம். தேபஜித் தத்தா மற்றும் சுனில் பாஜ்பாய் ஆகியோரின் பணி விடாமுயற்சியான ஆய்வு மூலம் பெரிய கண்டுபிடிப்புகளை செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல். அவங்க கண்டுபிடிப்பு ஒரு புதிய இனத்தை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாம் இந்திய துணைக்கண்டத்துல உயிரினங்களோட கதையில ஒரு புதிய அத்தியாயத்தையும் திறந்திருக்கு. பெரிய விலங்குகள் ஆட்சி செய்த ஒரு தொலைந்து போன உலகத்தை இது வெளிப்படுத்துது. வாசுகி இண்டிகஸ் கண்டுபிடிப்புக்கு முன்னாடி டைட்டானோபோவாங்கிற இன்னொரு பாம்புதான் உலகிலேயே மிகப்பெரிய பாம்புங்கிற பட்டை வச்சிருந்துச்சு. கொலம்பியாவின் வடக்கு பகுதியில இருக்க செர்ரஜோ நிலக்கரி சுரங்கங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட டைட்டானோபோவா டைனோசர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் சுமார் 60 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அது ஒரு உண்மையான ராட்சசன். சுமார் 13 மீட்டர் நீளமும் 1 டன் எடைக்கு மேலவும் இருந்திருக்கும்னு கணக்கிடப்பட்டுச்சு. பல வருஷங்களா டைட்டானோபோவா பாம்புகளின் முடிசூடா மன்னனா கருதப்பட்டுச்சு. டைனோசலுக்கு பிந்தைய தென் அமெரிக்காவின் சூடான ஈரப்பதமான காலநிலையின் ஒரு தனித்துவமான தயாரிப்பு. அதோட கண்டுபிடிப்பு பாம்புகளின் அளவை பத்தின் நம்ம கருத்துக்களை புரட்சிகரமா மாத்துச்சு. ரொம்ப சூடான உலகத்துல குளிர் ரத்த விலங்குகள் எவ்வளவு பெரிதா வளர முடியும்னு இது காமிச்சிச்சு. அது ஒரு ஹெவிவெயிட் சாம்பியன் தொல்லியல் உலகத்துல ஒரு ஜாம்பவா. இப்ப ஒரு புதிய போட்டியாளர் களம் இறங்கி இருக்காரு. இந்தியாவை சேர்ந்த வாசுகி இண்டிகஸ் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை வழங்குது. நீளத்தை பொறுத்தவரை வாசுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கலாம். டைட்டானோபோவா சுமார் 13 மீட்டர்னு மதிப்பிடப்பட்டாலும் வாசியோட மதிப்பிடப்பட்ட வரம்பு 11 முதல் 15 மீட்டர் வரை இருக்கு. இது குறிப்பிட்ட அளவு நீளமா இருந்திருக்கலாம்னு சொல்லுது. ஆனா எது அதிக எடை இருந்ததுன்னு தீர்மானிக்கிறது ரொம்ப சிக்கலானது. இரண்டுமே நம்ப முடியாத அளவுக்கு பெரிய வெங்கல், ஆனா அவற்றின் உடல் வடிவங்கள் வேறுபட்டிருக்கலாம். டைட்டானோபோவா நவீன போவா கன்ஸ்ட்ரிக்டருடன் தொடர்புடையதுன்னு கருதப்படுது. அதே சமயம் வாசுகி மேட்ரோயிடேங்க ஒரு வேறுபட்ட அழிந்து போன பாம்பு குடும்பத்தை சேர்ந்தது. இந்த வம்சாவளியில் உள்ள வேறுபாடு வளர்சிதை மாற்றம் வேட்டையாடும் பாணிற்றும் ஒட்டுமொத்த உடல் அமைப்புல வேறுபாடுகளை அர்த்தப்படுத்தலாம். இந்த 2 பெரிய விலங்குகளின் வாழ்க்கை முறைகளும் ரொம்ப வேறுபட்டதா இருந்திருக்கும். டைட்டானோபோவா ஒரு நீர்வாழ் உயிரினமா இருந்திருக்கும்னு நம்பப்படுது. இன்னைக்கு இருக்கிற அனகோண்டாக்களை போல பழங்கால கொலம்பியாவின் பரந்த சதுப்பு நிலங்கள்ல பெரிய ஆமைகள் மற்றும் முல்லைகளை வேட்டையாடி இருக்கும். அதோட சக்தி வாய்ந்த உடல் தண்ணீரில் இருந்து இறையே பதுங்கி வேட்டையாடுவதற்கு ஏற்றதா இருந்துச்சு. வாசுகி
மறுபுறம் ஒரு நிலப்பரப்பு மெதுவா நகரும் வேட்டையாடியா இருந்திருக்கும்னு கருதப்படுது. அதோட பெரிய உறுதியான முதுகெலும்புகள் ஒரு சக்தி வாய்ந்த ஆனா குறைவான சுறுசுறுப்பான பொருளை குறிக்குது. அது நிலத்திலேயோ அல்லது ஆழமற்ற தண்ணீரையோ இறையே பதுங்கி வேட்டையாடுவதற்கு நம்பியிருக்கும். அது ஒரு பதுங்கி வேட்டையாடியா இருந்திருக்கும். ஈயோசீன் இந்தியாவின் கடலோர விரிகுடா சூழல்கள்ல வாழ்ந்த ஆரம்பகால திமிங்கலங்கள் அல்லது பெரிய கெண்டை மீன்கள் போன்ற சந்தேகப்படாத விலங்குகளுக்கா பொறுமையா காத்திருந்திருக்கும். 2 வெவ்வேறு கண்டங்கள்ல தென் அமெரிக்கால டைட்டானோபோவா மற்றும் இந்தியால வாசுகி 2 வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்த பெரிய பாம்புகள் இருந்தது ரொம்ப முக்கியமானது. பாம்புகள்ல பெரிய அளவுல வளருது ஒரு முறை நடந்த நிகழ்வு இல்லைன்னு இது காட்டுது. இது உலகின் வெவ்வேறு பகுதிகள்ல அதிக வெப்பம் போன்ற ஒத்த சூழ்நிலைகள்ல தனித்தனியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹியோசீன் காலத்துல தென் அமெரிக்காவும் இந்தியாவும் உச்ச உலக வெப்பநிலையை அனுபவிச்சுச்சு. இது ஒரு சூடான காலநிலை. குளிர் ரத்த விலங்குகள் இவ்வளவு நம்ப முடியா அளவுக்கு பெரியதா வளர அனுமதிக்கும் ஒரு முக்கிய காரணிங்கிறத சொல்லுது. வாசுகிக்கும் டைட்டானோபோவாவுக்கும் இடையிலான போட்டி எது பெருசுங்கிறது பத்தி மட்டும் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட பெரிய விலங்குகள் செழிச்சு வளர அனுமதிச்சா உலகளாவிய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறத பத்தி. வாசுகி இண்டிகஸ் கண்டுபிடிப்பு ஒரு சாதனை படைக்கும் ஆர்வம் மட்டுமல்ல, இது நம்ம கிரகத்தின் தொலைதூர் கடந்த காலத்தை புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கிய தடயம். புதப்படிவங்கள் காலப்பெட்டங்கள் போன்றவை வாசுகி 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய உலகத்தை பற்றிய ஒரு தனித்துவமான பார்வையே நமக்கு வழங்குகிறது. இவ்வளவு பெரிய குளிர் ரத்த விலங்கின் இருப்பு அந்த காலத்தின் காலநிலையை பற்றி நிறைய சொல்கிறது. நவீன ஊர்வனங்கள் அவற்றின் உடல் வெப்பநிலையையும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் ஒழுங்குபடுத்த வெளிப்புற வெப்பத்தை நம்பியிருப்பதால் அவை சுற்றுப்புற வெப்பநிலையால் அளவு கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஒரு பாம்பு 15 மீட்டர் வளர் சராசரி ஆண்டு வெப்பநிலை இப்போதை விட கணிசமா வெப்பமா இருந்திருக்க வேண்டும், அநேகமாக 28 டிகிரி செல்சியஸ் அளவில். எனவே இந்த பழங்கால பாம்பு கடந்த காலத்துக்கான ஒரு இயற்கை வெப்பானியாக செயல்படுகிறது. இது ஈயோசீன் வெப்ப உச்சத்தை, அதாவது பூமி ஒரு கிரீன் ஹவுஸ் உலகமாக இருந்த ஒரு காலகட்டத்துக்கு உறுதியான ஆதாரத்தை வழங்குகிறது. அதன் துருவங்களில் பனிமிகி குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருந்தது. இந்த கடந்த கால வெப்பமான காலங்களை புரிந்து கொள்வது காலநிலை மாற்றத்துடன் நாம் எதிர்கொள்ளும் நமது சொந்த சவால்களுடன் இன்று நம்ப முடியாத அளவுக்கு தொடர்புடையது. வாசுகி போன்ற உயிரினங்கள் அத்தகைய சூழ்நிலைகளில் எவ்வாறு தழுவி செழிச்சு வளர்ந்தன என்பதை படிப்பதன் மூலம் விஞ்ஞானிகள் எதிர்கால வெப்பமயமாதலுக்கு சுற்றுச்சூழல் அமைப்புகள் எவ்வாறு பதிலளிக்கும் என்பதை கணிக்க சிறந்த மாதிரிகளை உருவாக்க முடியும். வாசுகியின் புதைப்படிவங்கள் வெறும் பழைய எலும்புகள் மட்டுமல்ல, அவை பூமியின் காலநிலை வரலாற்றின் பெரிய கதையில் உள்ள தரவு புள்ளிகள். வெப்பநிலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான ஆழமான தொடர்புகளை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றன. மேலும் வாசுகி இண்டிகஸ் பரிணாம வளர்ச்சி மற்றும் உயிர் புவியியல் பற்றிய ஒரு கண்கவர் கதையை சொல்கிறது. அதாவது கிரகத்தின் முழுவதும் வாழ்க்கை எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பதை பற்றிய ஆய்வு. ஈயோசீன் காலத்தில் இந்திய துணைக்கம் இன்னும் ஆசிய நிலப்பகுதியுடன் முழுமையாக மோதவில்லை. கொண்டவானா என சூப்பர் கண்டத்தில் இருந்து பிரிந்த பில்லியன் கணக்கான ஆண்டுகளா வடக்கு நோக்கி மிதந்து வந்த ஒரு பெரிய தீவாக இது இருந்தது. இந்த தனிமை தனித்துவமான வாழ்க்கை வடிவங்கள் உருவா அனுமதிச்சது. ஒரு தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கியது. வாசுகி இந்த தனித்துவமான பரிணாம வரிசையில் ஒன்றை குறிக்குது, அதாவது மேச்சோயிரே பாம்புகள். இது இந்தியாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான மோதலுக்கு பிறகு புதப்படிவ பதிவிலிருந்து மறைவதற்கு முன்பு இந்த தீவு கண்டத்தில் செழிச்சு வளர்ந்தது. இது புதிய போட்டியாளர்களை கொண்டு வந்தது. முடிவில் வாசுகி இண்டிகஸ் ஒரு உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்த கண்டுபிடிப்பு. இது பூமியில் வாழ்க்கைக்கு சாத்தியமானது என்று நாம் நினைத்தவற்றின் எல்லைகளை தள்ளுகிறது மற்றும் இந்தியாவின் வளமான புதைப்படி வரலாற்றில் ஒரு புதிய அடையாளத்தை இந்தியாவுக்கு வழங்குகிறது. இந்த அற்புதமான பாம்பு ஒரு தொலைந்து போன உலகின் சின்னம். ஒரு காலத்தில் மிக வெப்பமான கிரகத்தில் சுற்றி தெரிந்த ராட்சதர்களின் காலம். இது நம் கால்களுக்கிடையிலே புதைந்துள்ள ஆழமான மற்றும் சிக்கலான வரலாற்றின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலா செயல்படுது. இது நம் நிகழ்காலத்துக்கும்
எதிர்காலத்துக்கும் முக்கியமான பாடங்களை கொண்டுள்ளது. விஞ்ஞானிகள் இந்த ரகசியங்களை தொடர்ந்து ஆராய்ந்து வெளிப்படுத்தும் போது வாசுகியின் முதுகெலும்புகள் போன்ற ஒவ்வொரு புதிய புதுப்பிரிவமும் நம் அற்புதமான கிரகத்தின் காவிய மற்றும் எப்போதும் உருவாகும் கதையே உன்னைக்க உதவுகிறது.